கர்த்தர் உங்களுடைய எல்லையை விரிவாக்க போகிறார், பெரிதாக்க போகிறார். ஏனென்றால் வேதத்துல 1 நாளாகமம் 4 அதிகாரம் 10 வசனத்துல இதேதான் யாபேசு ஜெபிக்கிறார். என் எல்லையை பெரிதாக்கி அந்த வசனத்துல என்ன சொல்லிக்கிறேன், கர்த்தர் அவன் விண்ணப்பத்தை கேட்டு அதுக்கு பதில் அளித்தார். ஆனா சில வேளைகளை இந்த காலத்துல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க என்றால், ரொம்ப பேராசை பிடிச்சவங்க தான் கர்த்தரிடத்துல என்ன எல்லையை பெரிதாக்கும் என்று ஜெபிப்பாங்க. அது உண்மையே அல்ல. ஏன்னா யாபேஸ் பேராசை பிடித்தவர் அல்ல. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் கர்த்தர் விரிவாக்கத்தை குறித்தும் வளர்ச்சியை குறித்தும் வாக்கு பண்ணி அதை நிறைவேற்றியிருக்கார். ஏனென்றால் அவர் நாம மகிமைக்காக, அவர் ராஜ்ய விரிவாக்கத்துக்காக. சோ உங்களையும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கொண்டு அவருடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்த போகிறார். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தாவே எங்கள் எல்லையை நீர் பெரிதாக்கும், அதுக்கு வேண்டிய கிருபையை தாரும், எங்களை உபயோகப்படுத்தும், பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். In Jesus name we pray. Have a blessed day. God bless.